ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் அதிகாரம் 17 அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொறாமை இல்லாத மனநிலையை ஒவ்வொருவரும் தம் இயல்பாக கொள்ளுதல் வேண்டும். விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடமும் பொறாமை கொள்ளாத மனநிலை வாய்க்கப் பெற்றால் அதைவிட உயர்ந்த பேறு வேறு இல்லை. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறப்பான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறப்பான். அறம் தனக்கு உயர்வு தருவதை விரும்பாதவனே பிறர் உயர்வு கண்டு பொறாமை கொள்வான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொறாமையால் வரும் துன்பத்தை உணர்ந்து நல்லோர் ஒரு நாளும் தவறான வழியில் செல்வதில்லை. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. பொறாமை குணம் கொண்டார்க்கு வேறு எதிரிகள் தேவையில்லை. அவனுடைய பொறாமை குணமே அவனுக்கு எல்லா கேடுகளையும் விளைவிக்கும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். பிறர்க்கு ஒருவர் செய்யும் உதவியை பொறுக்க இயலாது தடுப்பவர் தமது உதவி செய்பவர் இல்லாது தம் சுற்றத்துடன் கெட்டு அழிவர். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். பொறாமை மிகுந்தவனை வறுமை மகளாகிய மூதேவிக்கு காட்டிவிட்டு திருமகள் நீங்கிவிடுவாள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை குணம் என்ற கொடிய பாவி செல்வத்தை அழிக்கும். கொடிய வறுமை இருளில் மூழ்கடித்து விடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நல்லவர் வறுமையில் வாடுவதையும் தீயவர் செல்வத்தில் திளைப்பதையும் மக்கள் தம் விழிப்புணர்வால் சிந்திக்க வேண்டும். உரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமையுள்ளவன் வாழ்ந்ததும் இல்லை பொறாமை இல்லாத நல்லவன் வீழ்ந்ததும் இல்லை. இன்னைக்கு நம்ம அதிகாரம் 17 அழுக்காராமையில் இருக்கிற குறளும் அதன் பொருளையும் தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா?
ஈஸி லேர்னிங் ஸ்கில்ஸை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.